வணக்கங்க. போன பதிவில் நான் சொன்ன மாதிரி, இந்த பதிவில் நான் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்கிறேன். அந்த புத்தகம் வேறு எதுவும் இல்லை, பணக்கார தந்தை ஏழை தந்தை. போன பதிவில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதோட கடைசியாக முடிவில் நான் சொல்லியிருந்த புக் இது. இந்த புக்கு ஏன் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய வேலை பார்த்துட்டு இருந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் பிஸ்னஸை பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ நான் யோசித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த புக்கு தான். அதனால் இதில் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாரு. அவருக்கு எந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்ஸு மோட்டிவேஷனும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குள்ள ஐடியாஸும் யார் கற்றுக் கொடுத்தா, யார் அவரோட மென்டர், எதனால் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார், அப்புறம் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அப்படின்றது தான் அந்த புக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டராக இவர் எழுதியிருக்கிறது த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. அதாவது பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை பார்க்க மாட்டார்கள், பணக்காரர்கள் பணத்தை கொண்டு வேலை பார்ப்பார்கள். அதாவது தே வில் மேக் மணி ஒர்க் ஃபார் தெம். அந்த பணம் அவங்களுக்காக வேலை பார்த்து அவங்களுக்கு பணத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். வி புவர் பீப்புள், நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், பணத்தை போட்டோம்னா செலவாயிரும், எக்ஸ்ட்ரா பணம் செலவாயிரும், ஸோ நம்ம கஷ்டப்பட்டு செலவு பண்ணுது, பணம் என்ன மரத்துலையா முளைக்குது அப்படின்ற ஒரு டைலாக்லாம் நம்மளோட டைலாக். அதாவது புவரும் மிடில் கிளாஸும், புவரும் ஏழைகளும் நடுத்தர மக்களோட டைலாக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ரிச் அதாவது பணக்காரங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் உழைக்கணும் அவங்களுக்காக, அவங்க பணத்துக்காக உழைக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவர் எழுதியிருக்கிற சாப்டர் ஒய் டீச் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. எதனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதிக்கல்வி எதனால் ஒருத்தனுக்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்றத அவர் செகண்ட் சாப்டராக எழுதியிருக்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா, அதில் என்ன அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம பணத்தை எந்த மாதிரி பார்க்கணும், பணத்தை ஒரு ஈவிலாவோ அது ஒரு நோயாவோ பார்க்கக்கூடாது. பணம் கேடு, பணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, இப்படி தான் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்றது தான் கான்செப்ட்டு. பணத்தை ஈவில், பணன்றது ஒரு பேய் போன்ற ஒன்றுனா நம்ம அதுக்காக வேலை பார்க்கணும். நம்ம ஏன் மாத கடைசியில் சம்பளம் வாங்குகிறோம்? பணம் ஒரு ஈவில் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம மாத கடைசியில் சம்பளம் வாங்கக்கூடாதுல்ல. அது பணம் ஈவில்ன்றது ஒரு சொல்லே தவிர அது உண்மை இல்லை. பணம்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும், அதை எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுதான் ஒய் டீச் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றதில் அவர் சொல்லியிருக்கிறது. மூணாவது சாப்டர் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எதனால் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்? என்ன நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த கம்பெனியில் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹெல்ப்பராக இருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வருமானம் கொடுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு வேளை சிக்கானால் கூட, நீங்கள் உடல்நலம் இல்லாமல் போனால் கூட, அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கான பிஸ்னஸ் நிரந்தரமாக ஒன்று இருக்கணும். அதை தான் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்ற இதில் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றது உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம வரன் பஃபர்ட்ன்றவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டான், பெரிய ஆள். அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப், யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. அதாவது நீங்கள் தூங்கும்போது பணத்தை உருவாக்க முயற்சி பண்ணலைன்னா, நீங்கள் அதுக்கான வழிகளை தேடலைன்னா, நீங்கள் கடைசி வரை ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் உயிர் இழக்கிற வரைக்கும் ஒர்க்கராக தான் இருப்பீங்க. நாலாவது சாப்டராக ராபர்ட் கியோசாகி என்ன சொல்கிறாருன்னா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் த பவர் ஆஃப் கார்ப்பரேஷன். அதாவது டேக்ஸஸோட ஹிஸ்ட்ரி. நான் இப்போ இண்டிவிஜுவலாக நான் ஒரு எம்ப்ளாயியாக எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறனோ, என்னை விட கம்மியாக தான் ஒரு தொழிலதிபர் பே பண்ணுவார். இந்தியாவோட 10வது ரேங்கிங்க்கு உள்ள எந்த தொழிலதிபர் எடுத்தாலும் எனக்கு நான் பே பண்ணுற டேக்ஸை விட கம்மியாக தான் அவர் பே பண்ணுவாருன்றது தான் இந்த சாப்டரோட ஒரு டிஸ்கஷன். இதில் பவர் ஆஃப் கார்ப்பரேஷன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஆஃப் கார்ப்பரேஷன்னா, நம்மளால் ஒரு இண்டிவிஜுவலாலேயோ இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயியாலேயோ மாற்ற முடியாத ஒரு விஷயத்த கார்ப்பரேட்டில் இருக்கிற ஒருத்தங்களால் மாற்ற முடியும், கார்ப்பரேட்டோட லீடரால் மாற்ற முடியும். நீங்கள் ஒரு லீடர்னு நம்புனீங்கன்னா, உங்களால் லீடர்ஷிப் பண்ண முடியும்னு நம்புனீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் என்டர்ப்ரனராக ஆகணும். நீங்கள் கம்பெனியோட மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் கம்பெனியோட இன்ஜினியராக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலையின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் உங்களுக்கான பிஸ்னஸ், உங்களுக்காக என்டர்ப்ரினர்ஷிப்பு, உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலான்றது தான் அவர் இந்த சாப்டரில் சொல்ல வர்றது. இதுக்கப்புறம் அவர் 4 சாப்டர் எழுதியிருக்கிறாருங்க. அது என்னென்னா, த ரிச் இன்வென்ட் மணி, ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, ஓவர் கம் அப்டக்கிள்ஸ், கெட்டிங் ஸ்டார்டட்னு. அதில் ஜென்ரலாக அவர் சொல்ல வர்றது என்னென்னா, பணத்துக்காக நம்ம வேலை பார்க்கக்கூடாது, நம்ம படிக்கிறதுக்காக வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க. நீங்கள் டாக்டராக இருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதோ, இல்லை என்டர்ப்ரினர் ஆகும்போதோ, இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஒரு கம்பெனியில் என்னென்ன நடக்குது, அதில் உள்ள எல்லா டேர்ம்ஸையும் லேர்ன் பண்ணணும், படிக்கணும். அதில் உள்ள ஸ்பெசிஃபிக்காக சேல்ஸை பற்றி படிக்கணும். ஒரு தொழில் ஆரம்பம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான், விற்பனை. விற்பனைன்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்ஸு இல்லை தொழில் இல்லை என்டர்ப்ரினர்ஷிப்பில் கண்டிப்பாக இறங்கணும். ஸோ ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்றதுலேருந்து கெட்டிங் ஸ்டார்டட் வரைக்கும் அவர் டீப்பாக இதை பற்றி சொல்லியிருப்பார். இதுதான் ரிச் டேட் புவர் டேடோட ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். இந்த புக்கை வச்சு தான் நான் வந்து வரவுன்னா என்ன, செலவுன்னா என்ன, பணம்னா என்ன, சொத்துன்னா என்ன, கார்ப்பரேட் உலகத்தில் என்னென்னலாம் நடக்கும், நம்ம எப்படி லீடர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், சேல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. உங்கள் எல்லாத்துக்கும் கூட இந்த புக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த தகவலில் சந்திப்போம். நன்றி.